பத்தி நம்ம நிறைய விஷயங்களை கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இப்போ ஒரு விஷயத்த அவர் பண்ணிருக்காரு. ஸ்டேஜ்ல இருக்கவங்க எல்லாருமே அவரை ரொம்ப ஆச்சரியமா பார்த்திருக்காங்க. அண்ட் அந்த வீடியோ இப்போ இணையத்துல வைரலா பகிரப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. இதுல பாத்தீங்க அப்படின்னா முகேஷ் அம்பானி அவர்கள் ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று அட்டென்ட் பண்ண போயிருக்காரு. அண்ட் அங்க இவரை லேம்ப் லைட் பண்றதுக்காக கூப்பிட்டுருக்காங்க. அதாவது குத்துவிளக்கு ஏத்துறதுக்காக இவரை கூப்பிட்டுருக்காங்க, இன்வைட் பண்ணிருக்காங்க. மத்தவங்க எல்லாருமே ஏத்தி முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம முகேஷ் அம்பானி அவர்களை அழைக்கும் போது அவர் ஒரு சூப்பரான ஒரு விஷயத்த பண்ணாருங்க. என்ன ஒரு மரியாதை, பணிவு, இதெல்லாம் பார்க்கும்போது இவ்வளவு கோடி சொத்து இருந்தாலும் இந்த மனுஷனுக்கு இந்த அளவுக்கு சிம்பிளிசிட்டியா அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. 10 லட்சம் கோடி அளவுக்கு இவருக்கு சொத்து இருந்தாலும் ஒரு குத்துவிளக்கு ஏத்த போகும்போது ஷூவை கண்டிப்பா ரிமூவ் பண்ணிட்டு தான் போகணும் அப்படின்ற அந்த விஷயம் இருக்கு பாத்தீங்களா. இது எல்லாராலையுமே சட்டுன்னு பண்ண முடியுமா அப்படின்னு தெரியல. பட் இவரோட சிம்பிளிசிட்டி அண்ட் இவரோட தன்னடக்கம் அப்படிங்கிறது இதுல நல்லாவே தெரியுது. தான் உட்கார்ந்து இருந்த இடத்துல அந்த ஷூவை கழட்டி வச்சுட்டு போய் லேம்ப் லைட் பண்ணிட்டு திரும்பி வந்து அந்த ஷூவை போட்டுக்கிறாரு. சோ இந்த வீடியோ இப்போ இணையத்துல வைரலா பகிரப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. உங்களுக்கு முகேஷ் அம்பானியை எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்ட ஒருத்தர் இன்னைக்கு வளைகுடா நாடுகள்ல 50க்கும் மேற்பட்ட சூப்பர் மார்க்கெட்டுகளை நடத்திட்டு வராரு. 2 மசாலா தொழிற்சாலைகளை நடத்திட்டு வராரு. நவீன தொழில்நுட்பத்தோட 2 மாவு மில்களை நடத்திட்டு வராரு. இப்படி பல சாதனைகளை புரிஞ்சிட்டு வராரு. சைக்கிள் கூட வாங்க முடியாத இருந்த சூழல்ல இன்னைக்கு ரோல்ஸ் ராய்ஸ் கார்ல இவர் பயணம் செய்யறாராம். இந்த அளவுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டு உயர்ந்திருக்காரு இந்தியர் ஒருத்தர். யார் அவரு, என்ன செஞ்சாரு, வாங்க விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். மகாராஷ்டிரா மாநிலம் வித்ரபா பகுதியை சேர்ந்தவர் தனஞ்சய் எம் தாதர். இவரு இப்போ வளைகுடா நாடுகள்ல சூப்பர் மார்க்கெட்டுகளை நிறுவி அங்க இந்தியர்களுடைய நன்மதிப்பை பெற்றிருக்காரு. இவருடைய தந்தை மகாதியோ தாதர் அப்படின்றவரு 1984ஆம் ஆண்டு தனஞ்சய் எம் தாதர் தன்னுடைய அப்பாவோட சேர்ந்து துபாய்க்கு போயிட்டு அங்க இந்த மளிகை பொருட்கள் விற்பனையில ஈடுபட ஆரம்பிச்சிருந்திருக்காரு. 20 வயசுல இந்த பயணத்தை இவர் தொடங்கி இருந்திருக்காரு. அப்பா கூட சேர்ந்து சாதாரண மளிகை கடையை இன்னைக்கு பல சூப்பர் மார்க்கெட்டுகளா உருவாக்கி இருந்திருக்காரு. கடின உழைப்பும் விடாம முயற்சி செஞ்சா கண்டிப்பா வெற்றி அடையலாம் அப்படின்றத இவர் செஞ்சு காட்டியிருந்திருக்காரு. மக்களோட மக்களா போயிட்டு இவரு வீடு வீடா பொருட்களை விற்பனை செஞ்சு இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்திருக்கிறதா சொல்லியிருந்திருக்காரு. இவங்களுடைய பொருட்களுக்கு அங்க இருக்கக்கூடிய இந்தியர்கள் கிட்ட நல்ல வரவேற்பு அடைஞ்சதை தொடர்ந்துதான் இவங்களுடைய வியாபாரம் அதிகரிச்சிருந்திருக்காம். அதுக்கப்புறமா சூப்பர் மார்க்கெட்டை தொடங்கி பீகாக் அப்படின்ற பிராண்டையும் உருவாக்கி இருந்திருக்காரு. இவங்க கிட்ட கிட்டத்தட்ட 9000க்கும் மேலான மசாலா பொருட்கள், உணவுப் பொருட்கள், ஊறுகாய்கள்னு எல்லாமே இருக்காம். இவருக்கு எமிரேட்ஸ் பாத்தீங்கன்னா மசாலா கிங் அப்படின்ற பட்டத்தை 2001ஆம் ஆண்டு கொடுத்திருந்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம ஐக்கிய அரேபிய அமீரகம், அமெரிக்கா, இங்கிலாந்து, ஸ்பெயின் உள்ளிட்ட நாடுகளிலுமே இவருக்கு சிறந்த தொழிலதிபர் அப்படின்ற விருதையும் வழங்கி இருந்திருக்காங்க. இவருடைய மனைவி இந்த நிறுவனத்தினுடைய நிதிநிலை நிர்வாகத்தை பாத்துக்கிறாங்களாம். அது போக இவருடைய 2